ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னா, நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு சொல்கிற கம்ப்ளைண்ட், பசங்கள்லாம் சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன மேடம் பண்ணுறது? பசங்கள்லாம் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் யார்? பேரண்ட்ஸ், நாம் தான். நாம் இன்றைய காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போகிறோம். அவங்க நம்ம கிளம்புற அவசரத்தில் அவங்க ஏதாவது கேட்டால் இம்மீடியட்டாக அவங்க அடம் பிடிச்சாங்கன்னா உடனே வாங்கி கொடுத்துட்றோம். என்ன, நமக்கு வேலைக்கு போகணும், நம்ம காரியம் நடக்கணும், அவங்க நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது. அது தப்பு. நாம் பசங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு அனலைஸ் பண்ணி பார்த்து வாங்கி தரணும். அதை நம்ம எப்போ தப்பு பண்ணுறோன்னா அந்த ஆரம்பத்திலே பண்ணிடுறோம். இப்போ வயசாகி பண்ணுறதில்ல அந்த பசங்க. அதையே அதுங்க நம்மளை ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுக்கும் நம்ம வேலைக்கு நேரம் கிளம்புற நேரம், டென்ஷனாக ஒரு மீட்டிங் போகிற நேரம், அர்ஜென்ட்டாக கிளம்புற நேரத்தில் அவங்க கேட்பாங்க. அதை முதல்ல நாம் தான் ஸ்பாயில் பண்ணிட்டோம் அவங்களுக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பசங்களுக்கு பேரண்ட்ஸு புரிய வைங்க, சின்னதிலே புரிய வைங்க. 5 விளையாதது 50 விளையாது. சொல்லி கொடுங்க, இது முக்கியம்னா வாங்கித்தரேம்மா, அப்பாவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஈஸியாக பணம் வர்றது கிடையாது அப்படின்னு குழந்தைங்களுக்கு நம்ம புரிய வச்சோம்னா புரிஞ்சுக்குவாங்க. நாம் என்ன செய்கிறோம், நாம் கஷ்டத்தை நம்ம தான் கஷ்டப்பட்டால் நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு முதல் பாயிண்ட்டு. 2வது, நம்ம அவசரமாக கிளம்புற நேரத்தில் அவங்க கேட்கும்போது சரிப்பா நம்ம அவங்கக்கிட்டேருந்து நம்ம கிளம்பணும் அப்படின்றதுக்காக ஓகேன்னு அந்த ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்றோம். அவங்க அதையே வச்சு பிடுங்கிட்டே இருப்பாங்க. வாங்கி தரேன் நீங்களே, வாங்கி தரீங்க நீங்களே, வாங்கி தரேன். ஒரு அத்தியாவசியமான பொருள்னால் வாங்கி கொடுங்க. பசங்க நம்ம பேச்சை கேட்கணுன்னா முதல்ல நம்ம பசங்களோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். நமக்கு வேலை முக்கியம் இல்லைன்னு, வீட்டில் வேலை, வெளியில் வேலை, ஆஃபீஸில் வேலை, எல்லா இடத்துலையும் வேலை, குழந்தைங்கள பார்த்துக்குறோம். இப்போ 2 பேர் சம்பாதிச்சா தான் காலமே ஓடுது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கும் நடுவில் நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம குழந்தைங்க நம்ம சொன்ன பேச்சை கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே. அதே மாதிரி பசங்களை எதுக்காகவும் திணிக்கக்கூடாது. இதை தான் படி, அதை தான் படின்னு. நான் படிக்கலை, நீ அந்த கோர்ஸ் எடுத்து படின்னு பேரண்ட்ஸ் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸை அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களையே அவங்கள அந்த ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ண வைங்க. ஓகே. அடுத்த ஒன்று, ஒரு பொருள் முக்கியமான பொருள் வாங்கணுன்னா அடுத்து அது பேரண்ட்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, வேலைக்கு போகிறவங்களும் சரி, எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. ஒரு தேவை இப்போது ஒரு வாட்ச் வேணும். ஒரு வாட்ச் வேணுன்னா கொஞ்சம் அழகாக இருக்கணும், நல்ல கம்பெனியாக, நல்ல ஒர்த்தாக அப்படின்னு பார்த்து வாங்கணும். அதுக்காக ஓவர் எக்ஸ்பென்சிவாகவும் வாங்கக்கூடாது. ஏன்னா டைம் தெரியணும், அவ்வளோதான். அதுக்கு எதுக்கு ஓவர் எக்ஸ்பென்சிவாக நம்ம போய்ட்டு செலவு பண்ணணும்? அதுவும் நாம் இப்போ காலகட்டம் குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃப்யூச்சரில் இன்னும் கஷ்டம், விலைவாசி ஏறிட்டுருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு நாம் தான் ஒவ்வொன்றத்தோடைய அட்வைஸுன்னு சொன்னால் அவங்களுக்கு கேட்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, இப்போ மருந்தில் எப்படி தேன் கலந்து கொடுத்து அந்த கசப்பான மருந்தை போக்குறோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்றாப்போல் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம அழகாக புரிய வைக்கணும். அடுத்தது, மொபைல் ஃபோன் 1 இயர் 2 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணுது, அதுக்கு மேலே ஒர்க் பண்ணுறதில்ல. அதில் ஏதாவது ஃபால்ட் வந்துடும், உடனே நம்ம மாற்றபடி தான் வருது. அதுக்கு எதுக்கு ஓவர் எக்ஸ்பென்சிவ் மொபைல் ஃபோன்? என்னத்துக்கு தேவை? நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்ன வேலை பண்ணுறோம், எப்படி இருக்கோன்னு வீட்டுக்கு ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் மொபைல் ஃபோன். தேவைக்கு அறிஞ்சு ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நம்ம வாங்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், பசங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வர கவுன்சிலிங்கில் வந்தது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த நிறைய மெசேஜ் நான் போட்டிருக்கேன். எல்லோரும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கோ, குழந்தைங்களுக்கோ, வேலைக்கு போகிறவங்களோ, வீட்டில் இருக்கிறவங்களோ, தனிமையில் இருக்கிறவங்க எல்லோரும் என்னோடய மெசேஜை போய் பாருங்கள். ஒவ்வொரு எபிசோடும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய எபிசோடுடன் உங்களை சந்திக்கிறேன்.